சார் இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து டைரக்டாகவே ஏடிஎம்கே தொண்டர்களை டிவிகேக்கு அழைப்பு விடுத்தது மாதிரி பேசியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது ஒரு ஸ்ரூட் மூவ் தான் நான் நினைக்கிறேன், புத்திசாலித்தனமான முடிவு. இப்போ விஜயகாந்துடைய தொண்டர்களுக்கு அவர் ஏற்கனவே ஒரு சமிங்கையை செலுத்திட்டார். ஆகஸ்ட் 25 இந்த மாநாடைக்கு டேட்டு மதுரையில் ஃபிக்ஸ் பண்ணது காரணமே அன்று கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்தநாள் தான். அந்த பிறந்தநாள் அன்னைக்கு நடத்தக்கூடாதுன்னு சில பேர் சதி பண்ணி விஜயகாந்த் ஓட்டு போயிடும், டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்ன்றதுக்காக அதை விநாயகர் சதுர்த்தி, பிரதமர், அமித்ஷாலாம் சொல்லி முன்கூட்டியே நடத்த வச்சாங்க. பட் ஈவன் தென் எஸ்டர்டே கான்ஃபரன்ஸில் விஜய் ஸ்கோர்டு வெல். விஜயகாந்துக்கும் தனக்கும் உள்ள உறவு, அண்ணன் தம்பி உறவு, அவர் எவ்வளோ மக்கள் சேவை பண்ணவர் அப்படின்னு ரொம்ப புலங்காகிதம் பண்ணி பேசுனதில் நிச்சயமாக விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாரும் அதை ரசிச்சிருப்பாங்க, விரும்பியிருப்பாங்க. நிச்சயமாக விஜய்க்கு விஜயகாந்தனுடைய ஒரு அரசியல் வடிவமாக விஜயை பார்ப்பார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.